அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கும். இனிஷியலாகவே மார்க்கெட் நீங்கள் அந்த டைமில் லேர்ன் பண்ணிக்கணும் உள்ள வந்தீங்கன்னா எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி வாங்க, க்ரூட் ஆயிலுக்குள்ள வாங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். இறங்குச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 வாரம் தொடர்ந்து இறங்கும், ஏறுச்சுன்னா ஒரு 3 வாரம் தொடர்ந்து ஏறும். அப்போ ஃபர்ஸ்ட் 3 வாரம் இறங்கும் போது என்ன கேட்டீங்கன்னா க்ரூடும் சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணும். க்ரூடு இறங்கும் போது சில்வர் ஏறிட்டு இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இறங்கும் போது க்ரூட் ஏறிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ட்ரேட் பண்ண எல்லாத்துக்குமே அந்த விஷயம் தெரியும். அப்போ நான் என்ன பண்ண கேட்டீங்கன்னா முதல் 3 வாரம் ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்ரேடும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அப்போ வந்து எடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா அதாவது கம்ப்ளீட்டா இறங்கி வந்து நான் யூஸ் பண்ணது அப்போ வந்து டோஜி கேன்ல யூஸ் பண்ணுவேன். ஆனா டெய்லி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், வீக்லி சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். வீக்லி சார்ட் யூஸ் பண்ண கேட்டீங்கன்னா தொடர்ந்து 3 வாரம் இறங்கி வரும். தொடர்ந்து 3 வாரம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அப்பதான் வந்துட்டு நான் சொன்னேன்ல, அதாவது அந்த 700 பாயிண்ட்டுக்குள்ள தான் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன், அதாவது பையிங் ஸ்டார்ட் பண்ணுவேன்.